அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. குழந்தைகளை எப்படி பழக்க வேண்டும், எப்படி வளர்த்த வேண்டும் என்று பல பெற்றோர்கள் தெரியாமல் தான் எப்படி கஷ்டப்பட்டோமோ இல்லது தான் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றோமோ அதுபோல் தான் நினைத்தது போல் தன் குழந்தைகள் வளர வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு புகுட்டியதின் விளைவு இன்று பல பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் வெளிப்படையாக சொல்கிறார்கள், ஒரு சிலர் தனக்குள்ளேயே அமுக்கப்பட்டு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புக்கும் கூட தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம், என்னை கேட்டால் பெற்றீங்க வேலைக்கு போக முடியாது அப்படின்னு பல மாணவர்கள் அதாவது பல மகள்கள் சொல்கிறத கேட்டு கஷ்டமாக இருக்குது. அப்போது தான் பிறக்க தன்னிடம் யாரும் அனுமதி கேட்கவில்லை, அதனால் தான் ஏன் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 21 வயது இளைஞர் ஒருவர் கூறியது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி கூட உள்ளது. நான் இந்த உலகில் பிறக்க தேர்வு செய்யவும் இல்லை, அதனால் எனக்கு பொருளாதார ரீதியாக ஆதரவு அளிப்பதே பெற்றோரின் பொறுப்பு என அவர் கூறியுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது நம்ம போஸ்டராக மட்டும்தான் பார்க்குறோம். பல குடும்பங்களில் இது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. பெரும்பாலும் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. பல பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இது நம் வீட்டில் இல்லை, மற்றவர்கள் வீட்டில்தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும் குழந்தைகளின் எண்ணங்கள் வேறு, செயல்கள் வேறு, நடத்தைகள் வேறு. நீங்கள் ஒன்று சொன்னால் அதற்கு ஒன்று நேர் எதிர்மாறாக சொல்லுவார்கள். இல்லை என்றால் எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுடைய அட்வைஸ் எனக்கு தேவையில்லை, சும்மா உன்னை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம் என்று குழந்தை பருவத்தில் உங்களை புரிய வைக்கவும் உங்களை தவிர்க்கவும் உங்கள் குழந்தைகள் முயற்சி செய்தால் இது பின்னாளில் சரியாகும் என்று தயவுசெய்து நினைத்துக்கொள்ள வேண்டாம். பின்னாளில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். உங்கள் கண் முன்னே அந்த குழந்தைகள் கஷ்டப்படுவதை நீங்கள் கண்கூட பார்த்து வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். இன்றைக்கும் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலான குடும்பங்களில் குழந்தைகளுக்கு படிக்கிறக்கும், காலேஜ் போகிறக்கும், ஒரு நீட்டு ப்ரிப்ரேஷன் ஆகட்டும், எம்பிபிஎஸ் படிக்கிறதாகட்டும், மற்ற கோர்சஸ் படிக்கிறதாகட்டும் ஒரு ஆர்வமே இல்லாமல் தான் போகிறாங்க. கம்பல்சன் அடிப்படையில் தான் போகிறாங்க. இதோட விளைவு பின்னாளில் பெற்றோர்கள் வருத்தப்பட்டு தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலும், ஏமாந்து விட்டோமோ இவ்வளவு செலவு பண்ணி அப்படிங்கிற எண்ணத்தையும் உருவாக்கி குடும்பமே சிதைவடைந்து சூழல் கூட தள்ளவிட்டுருது. அப்போ குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வளர்த்த வேண்டுமா, பழக்க வேண்டுமா, அறிவு ரீதியாக எப்படி இவர்களை சுய சிந்தனையோடும் சுய நினைவாற்றலோடும் சுய செயல்களை சிந்தித்து செயல்படுவதற்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எது தேவை, எப்படி இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இவர்களுடைய மனப்பதிவில் எதெல்லாம் தடை என்பதை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது மட்டும்தான் இவர்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியும். இப்போ உங்கள் குழந்தைகள் மாணவர்களாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம். அவங்க பேசுகிறது எல்லாம் பிரில்லியண்ட்டாக இருக்கும், ஆனால் செயல்பாடு இருக்காது. அந்த செயல்பாடு இல்லாதவர்களுக்கு தான் இது நம்ம போஸ்டராக மட்டும்தான் பார்க்குறோம். பல குடும்பங்களில் இது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. பெரும்பாலும் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. பல பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இது நம் வீட்டில் இல்லை, மற்றவர்கள் வீட்டில்தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஒரு 30 வயசு 40 வயசு வர்றப்ப தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியாமல் தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க, மற்றவர்களையும் வேதனைப்படுத்துகிறாங்க. அப்போ இதுக்கான தீர்வு முறைகளை எடுக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. இதனால தான் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் தெரப்யூட்டிக் கைடன்ஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுத்துட்டு வர்றோம். அப்போ ஆரம்ப காலகட்டம் அப்போ 21 வயதில் தான் இவருக்கு இந்த உணர்வு வந்துச்சு. ஆனால் கிடையவே கிடையாது. குறைந்தது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு போகிறப்பவே இந்த உணர்வு அவருக்குள் மெதுமெதுவாக போயிருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் மகளோ ஒரு திருமணம் வேண்டாங்கிறாங்க, எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை, உங்களுடைய கடமை எனக்கு பணி செய்வது, நீங்கள் தான் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, இது பின்னாடி சரியாயிரும்னு பெற்றோர்கள் விட்டுவிட வேண்டாம். இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே இந்த குழந்தைகளோட நடத்தையில் சில மாறுபாடுகள் வரும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வர்றப்ப அப்போவும் பெற்றோர்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்குவீங்க. 8th ஸ்டாண்டர்ட் கிராஸ் ஆகப்பவும் சின்ன வயசில் நாங்களும் அப்படி தான் இருந்தால் பின்னாடி சரியாயிரும்னு நினைப்பீங்க. அதுவே +1 +2 வர்றப்ப மற்ற குழந்தைகளுக்கு என் குழந்தை பெஸ்ட்டு பரவாயில்லைன்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்குவீங்க. மற்ற ஸ்டேட்டஸ்ன்னு வர்றப்ப தான் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லே ஆகட்டும் மற்றவங்க மாதிரி
மாதிரி ஆகட்டும், அவங்க கூட நம்மனால இணைய முடியவில்லை, நம் குழந்தை அவர்கள் போல் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தும் பொழுது உங்களால் அது தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அப்போது அந்த குடும்பத்திலிருந்து விலகி வந்துடுறீங்க. பெரும்பாலும் திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவி பிரச்சனையாக வந்துடுது, டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க. என் வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும்னு சொல்லி ஒன்று நான் வேலைக்கு போய் சம்பாரித்து நானே இருந்துக்கிறேன்றாங்க, இல்லைன்னா எனக்கு எதுவும் அவசியம் இல்லை, எல்லாமே நீங்கள் தான் செய்து கொடுக்கணும்னு சொல்லி இப்படியும் பலர் இருக்காங்க. பெற்றோர்களாகிய உங்களாலேயே புரிந்து கொள்ளாத போது அந்த குழந்தைகள், மாணவர்கள், ஒரு திருமணமானவர்கள் எப்படி இந்த உலகத்தை உங்களுக்கு தகுந்தாற் போல புரிந்து கொள்வார்கள்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் அறிவுரையும் ஆலோசனையும் இல்லை, உங்களோட கஷ்டத்தையும். இது எதுவுமே அவர்களுக்கு பயனளிக்காது. ஏனென்றால் அவர்கள் வளரக்கூடிய ஜென்ரேஷன் வேறு, நீங்கள் வளர்ந்தக்கூடிய ஜென்ரேஷன் வேறு. பணத்தை கொடுத்தா எல்லாம் வந்துடும் சொல்லி ஏமாறக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டு வருகின்றார்கள். பெற்றோர்களே, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை பழக்கணுமா, வளர்க்கணுமா, அவங்கள பிரில்லியண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு என்ன வழிகள் தேவை, என்ன திறமைகள் தேவை, எப்படி இருந்தால் அவர்கள் சமூகத்தில் இணைந்து செயல்படும் என்ற அறிவுதான் அவர்களுக்கு தேவை. சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய எண்ணம், சிந்தனை, செயலை மறுசீரமைக்கவும், வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து மறுசீரமைக்க தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராம், கார்ப்பரேட் ஃபிட்னஸ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகிறோம். இது அறிவுரை அல்ல, ஆலோசனை அல்ல, வழிகாட்டுதல் சிகிச்சை.